வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கூரைநாடு ஆராய தெருவில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் முருக பக்தர் அருணகிரிநாதர் சேவா சங்கம் சார்பில் 14ஆம் நூற்றாண்டில் முருகனை பற்றி திருப்புகழ் பாடிய முருக பக்தர்கள் அருணகிரிநாதரின் 655ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காங்கேநல்லூர் வாரியார் சுவாமியின் தம்பி மகன் புகழனார் சொற்பொழிவாற்றினார். பின்னர் நடைபெற்ற சிறுவர்களின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். வாரியார் சுவாமிகள் அவதரித்த 25/8 என்கின்ற அந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு அறிவித்ததோடு நில்லாமல் தற்போது எதிர்க்கட்சியினர் அறிவித்தாலும் தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு செலுத்துகின்ற ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அந்த விழாவினை காங்கேநல்லூரிலே வந்து வாரியார் சுவாமிகள் சமாதியிலே இன்றைக்கு கூட 4 எம்எல்ஏக்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர், வேலூர் மாநகர மேயர் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்களும் ஆட்சியாளர்களும் வந்திருந்து அவருக்குரிய மரியாதையை செலுத்தினார்கள். கும்மிடிப்பூண்டி அருகே சித்தராஜன் கண்டிகை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 4 மாணவிகள் மூச்சு திணறல் ஏற்பட்டு திடீரென்று மயக்கமடைந்தனர். பின்னர் மாணவிகளை கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவேற்காடு அடுத்த அயனம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றனர். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்து 3000 தேநீர் பேப்பர் கப்புகளை கொண்டு விநாயகர் சிலையை வடிவமைத்துள்ளனர். பின்னர் 10 அடிக்கு மேல் உருவாக்கப்பட்டுள்ள விநாயகரை பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் வழங்கினர். இவ்விழாவில் சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் உருவத்தில் வேடம் அணிந்து நடனமாடியும் கொண்டாடினர். தூத்துக்குடியில் கங்கா பரமேஸ்வரி காலனியில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பூஜைகள் செய்து வழிபட்டனர். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகருக்கு சிறப்பு பூஜையும் தீபார்த்தனையும் நடைபெற்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு நகர்மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி, மெர்சி எஸ்தர் ராணி, ரவி ஆகியோர் தலைமை தாங்கினர். பின்னர் முகாமினை நகர்மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி ஆய்வு செய்தார். இதையடுத்து முகாமில் பொதுமக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்களும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா ஆகஸ்ட் 27 முதல் ஆகஸ்ட் 31 வரை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. விழாவை முன்னிட்டு இன்று காவல்துறையினர் சிறப்பு கொடியணி வகுப்பு நடத்தினர். பொள்ளாச்சி, ரவுண்டானா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அமராவதி ஆற்றில் கரைக்கப்பட உள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் திருப்பூர் மாவட்ட ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை மற்றும் ஊர் காவல்படை உறுப்பினர்கள் இணைந்து 100க்கும் மேற்பட்ட காவல்துறை பணியாளர்கள் பங்கேற்றனர். கோவை புளியங்குளம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு 4 டன் மலர் மாலைகள் சந்தன காப்புடன் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு முக்கிய மலர்களான சேவந்தி, ரோஜா, அருகம்புல் ஆகிய பூ மாலைகளை விநாயகருக்கு அலங்காரமாக அணிவிக்கப்பட்டுள்ளது. கோவில் நிர்வாகம் தரப்பிலும் பக்தர்கள் வரிசையாக நின்று வழிபடும் வகையில் தடுப்புகளானது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினரும் போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர். ஆசியாவிலேயே உயரமான ஒரே கல்லால் ஆன விநாயகர் சிலை உள்ள கோவில் இங்குள்ள விநாயகர் சிலையின் உயரம் 19 அடி 190 டன் ஆகும். முந்தி விநாயகர் பெருமாள் முன்னின்று அனுகிரகம் செய்யக்கூடிய காரணத்தினாலே முந்தி விநாயகர் என்ற பெயர் பெற்றவர். எல்லாருக்கும் மூத்த கடவுள், எல்லா தெய்வங்களுக்கும் மூத்த கடவுள் என்பதனாலே முந்தி விநாயகர் என்றும் பெயர் அழைக்கலாம். அப்பேர் பெற்ற பெயர் பெற்ற அருள்மிகு முந்தி விநாயகர் 190 டன் எடையும் 19 அடி 10 அங்குல உயரமும் கொண்டவர். எல்லாம் உள்ள விநாயகர் பெருமான் புளியகுளத்தில் மிக சிறப்பாக அமைந்துள்ளார். அவருக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்றைய மாலை முதற்கால யாக வேள்வி பூஜை எல்லாம் நடைபெற்றது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் விஜய் வினய்
இவர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கடலூரில் இனிப்பு வகைகளை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது பிரம்மாண்டமான லட்டு பிள்ளையார் தயாரித்து சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். 15 பேர் கொண்ட குழுவினர் 3 நாட்களாக இதை உருவாக்கினர். இதனைத் தொடர்ந்து 30 கிலோ கடலை மாவு, 40 கிலோ சர்க்கரை, 20 கிலோ நெய், 3 கிலோ முந்திரி, 2 கிலோ திராட்சை, 1/4 கிலோ ஏலக்காய் ஆகிய பொருட்களை பயன்படுத்தி லட்டு பிள்ளையாரை உருவாக்கி உள்ளோம். 3 நாட்களுக்கு பிறகு லட்டு பிள்ளையார் பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் என தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கதிரேசன் கோவில் தெருப்பகுதியில் அமைந்துள்ள வரத விநாயகர் ஆலயத்தில் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு பூர்ணாகுதி மற்றும் கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் புனித நீர் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு தங்க கவசம், தங்க அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபார்த்தனை நடைபெற்றது. மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் அமைந்துள்ள முனீஸ்வரன் அம்மச்சார் அம்மன் கோவிலை தனிநபர் நிலத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி இடிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு வழங்கியது. இதனை கண்டித்து இந்து மக்கள் கட்சி செயலாளர் பாரதி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் முத்து கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து நயம்பாடி கிராமத்தில் வசிக்கும் ஒரு சமூகத்தினர் கடந்த 4 தலைமுறைகளாக குலதெய்வ வழிபாடாக வழிபட்டு வரும் இக்கோவிலை புதுப்பிக்கப்பட்டு புதிய கல் சிலை வைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து கோவில் அருகாமையில் உள்ள தனிநபர் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்த நிலையில் கோவிலை இடித்து அப்புறப்படுத்த அனுமதி அளித்தனர். மாவட்ட நிர்வாகம் கோவிலை இடிப்பதற்கு அனுமதி வழங்கியதை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட இந்து மக்கள் கட்சியினர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆனா அந்த சிலையை வைக்க கூடாது அப்படின்றாரு ஒரு மாவட்ட கலெக்டர். மனு கொடுத்தோம், அந்த மனு எடுத்து வச்சாரு. அது ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. எங்களோட போராட்டம் அந்த இடத்துல அந்த கோயிலை இடிக்க கூடாதுன்னு சொல்லிதான் இந்து மக்கள் கட்சி சார்பாக இங்க நாங்க போராட்டம் பண்றோம். திராவிட ஆட்சி என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்து பாக்குறோம் பல கோயில்களை இந்து கோயிலை தான் இவங்க இடிக்கிறாங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ஆரிய சாலையில் உள்ள பிரம்மாஸ் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு வகையான விநாயகர் முகமூடிகளை அணிந்து பிரம்மாண்டமாக விநாயகர் வடிவில் அமர்ந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தயாரித்துக் கொண்டு வந்த களிமண்ணாலான விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்தனர். மேலும் மாணவர்களுக்கு சுண்டல், கொழுக்கட்டை உள்ளிட்ட இனிப்புகள் வழங்கப்பட்டனர். இதில் கல்வியாளர் செந்தில், பள்ளியின் நிறுவனர் ஹேமா செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பு பூஜைகளை செய்து விநாயகரை வழிபட்டனர். இதில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் அஞ்சல் துறை சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சினானந்தம் கலந்து கொண்டு புதிய தபால் நிலையத்தை துவங்கி வைத்தார். வனப்பகுதியை ஒட்டிய பழங்குடியினர் மற்றும் விவசாயிகள் வசிக்கக்கூடிய பகுதியில் நீண்ட நாட்களாக தபால் நிலையம் அமைக்க கோரிக்கை விடுத்து வந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அஞ்சல் துறை புதிய தபால் நிலையத்தை துவக்கியுள்ளது. துவக்க விழாவை முன்னிட்டு குதிரையர் கிராமத்தில் வசிக்கும் 15 பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் திட்டத்தின் கீழ் சேமிப்பு கணக்கு துவங்கி வைத்தனர். அஞ்சல் துறை தற்போது வங்கிகளைப் போல செயல்பட்டு வருவதாகவும் கடைக்கோடி கிராம மக்களும் அஞ்சல் துறையின் சேவை கிடைக்கும் வகையில் புதிய தபால் நிலையம் திறக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சினானந்தம் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட பகுதியில் அமைந்துள்ள லயன்ஸ் கிளப் மண்டபத்தில் மருந்து வணிகர்கள் சங்க விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட மருந்து ஆய்வாளர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து மருந்தகங்களில் ரெஜிஸ்டர் புத்தக பராமரிப்பு, அனைத்து கடைகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் மற்றும் அனைத்து கடைகளிலும் கருத்தடை மாத்திரை இருக்க வேண்டும் என பல அறிவுரைகளை கூறினார். மேலும் மாவட்ட தலைவர் எழிலரசு, தமிழ்நாடு மருந்து ஆளுநர்கள் சங்க தலைவர் வெங்கடேசன் மற்றும் ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் மருந்து கடை உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி பூச்சந்தையில் விநாயகர் சதுர்த்தி சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு பூக்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. மல்லிகை பூ கிலோ 2000 ரூபாய் வரையும், கனகாம்பரம் கிலோ 2000 ரூபாய் வரையும், பிச்சி பூ கிலோ 1500 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. ரோஸ் பூக்களின் விலையும் கடுமையாக உயர்வடைந்துள்ளது. மேலும் தொடர்ந்து சுப முகூர்த்த தினங்கள் உள்ள நிலையில் பூக்கள் வாங்க பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் கூட்டம் அலைமோதியது. இதனால் பூ வியாபாரிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
நான் தூத்துக்குடி பூமார்க்கெட் சந்தையில இருந்து பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி தொடர்ந்து ஒரு 3 நாள் கடுமையான முகூர்த்தங்கள் இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு 800 ரூபா போயிட்டு இருந்த மல்லி நீங்க 2000 ரூபாய் உயர்ந்து நிக்கி. அது போக பிச்சி முள்ளன்னு பாத்தீங்கன்னா கிலோ 1500 ரூபா போகுது. அது போக ரோஸ் எல்லாம் கிலோ 200 ரூபா 150 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு கிலோ 500 ரூபா போயிட்டு இருக்கு. எப்போதுமே சராசரி 500 ரூபா 800 ரூபா போற மல்லி இன்னைக்கு 2000 ரூபா உயர்ந்து நிக்கிறதுனால விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. அது போக மல்லி இன்னைக்கு என்னதான் விலையா இருந்தாலும் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அது போக தொடர்ந்து முகூர்த்தம் இருக்கிறதுனால என்ன விலையா இருந்தாலும் மக்கள் தைரியமாக 50 100 தேவைக்கேற்ப வாங்கி கொண்டு போயிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் அசல் நெல்லிக்குப்பத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக நெமிலி சேர்மன் வடிவேலு, மாவட்ட கவுன்சிலர் சுந்தராம்பாள், பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கான ஆணைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இதில் முக்கிய நிர்வாகிகள் SGC பெருமாள், ரவீந்திரன், மணிவண்டன், சரவணன், முகமது அப்துல் ரகுமான், ஊராட்சி மன்ற தலைவர் சயனபுரம் பவானி, வடிவேலு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வடக்காடு பகுதியில் நடிகர் சரவணன் தனது சினிமா ஸ்டுடியோ கட்டியுள்ளார். அதற்கு உள்ளே முனீஸ்வரர் மற்றும் விநாயகர் கோவில் கட்டியுள்ளார். இதில் நடிகர் விஜய் சேதுபதி, இயக்குனர் பாண்டியராஜ், லைகா சினிமா தயாரிப்பு நிறுவனர் தமிழ்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஸ்டுடியோவை திறந்து வைத்த நடிகர் விஜய் சேதுபதி பேசிய போது சரவணன் முயற்சி வெற்றி பெறும், சேலத்தில் சரவணன் ஸ்டுடியோவில் நடிக்க ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்தார். சேலம் மார்டன் தியேட்டர் ஸ்டுடியோ போல் அவர் வெற்றி காண வேண்டும் என்று ஆசைப்படுவதாக தெரிவித்தார். திரும்பி இங்க ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை யோசிக்காம திரும்பி ஆரம்பிக்க நினைச்ச சரவணன் சாருக்கு மூல நன்றி. ஸோ திரும்பி இதை ஆரம்பிச்சு வளர்ந்து சிறப்பாக நானும் ஆசைப்படுறேன். அது விளையாட்டு அதிகமாக அந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணி தொடர்ந்து. உங்களோட திரைப்படம் உங்களோட பயணம் எப்படி இருக்கு? உங்களோட திரைப்பட பயணம் இப்போ எப்படி இருக்கு பிரசன்ட்ல? இல்ல சார், தலைவன் தலைவி சூப்பரா, தலைவன் தலைவி வெற்றி விழா சார். தலைவன் தலைவி வெற்றி விழா கொண்டாடிக்கலாம். வெற்றி விழா இது ஒரு வெற்றி விழா தான். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வழித்துணை விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நகரமன்ற உறுப்பினரும் ஆலய ஒருங்கிணைப்பாளருமான பாபு தலைமையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கொண்டாடப்பட்டது. இந்த ஆலய அருகில் 10 அடி விநாயகர் சிலை அமைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மேலும் சிறுவர்களுக்கு சேமிப்பு எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பூஜையில் பங்கேற்ற அனைத்து சிறுவர்களுக்கும் உண்டியல் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய தர்மகர்த்தா மோகன், ஆலய பொருளாளர் டில்லி கணேஷ், கவுன்சிலர் பாபு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் 3 நாட்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் என விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு தர்சன் மற்றும் சரண் என்ற 2 சிறுவர்கள் ஆண்டு முழுவதும் சேமித்த 2340 ரூபாய் அன்னதானத்திற்காக வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் SKP தனியார் பொறியியல் கல்லூரி அருகே சென்னையிலிருந்து செங்கம் வட்டம் கல்லாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித் இருசக்கர வாகனத்தில் சொந்த ஊருக்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது திருவண்ணாமலையில் இருந்து கிளாம்பாக்கம் நோக்கி சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த கீழ்பெண்ணாத்தூர் காவல்துறையினர் ரஞ்சித் சடலத்தை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.